தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த ஆராதனையை துவக்கும் முன்பதாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆலயங்கள் மூடப்பட்டு ஆராதனைகள் தடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாக உம்மை ஆராதிக்க நீங்கள் கொடுத்திருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆங்காங்கே அவர்கள் இருக்கிற இடத்திலே ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று அழைக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், உம்மை ஆராதிக்கிற ஆராதனை, வாசிக்கிற திருமறை பகுதிகள், தியானிக்கிற எங்கள் தியானம், ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் உடைய நாமத்துக்கு மகிமையையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர நாங்கள் ஜபிக்கிறோம். துதி கன மகிமையை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கிறிஸ்தவ பாமாலைகளிலே 51வது பாடலை பாடுவோம். பாமாலைகள் 51, நற்செய்தி மேசியா இதோ இந்த பாடல். நற்செய்தி மேசியா இதோ அவராய் நோக்குவோம். பற்றோடு ஏற்று ஆன்மாவில் ஆனந்தம் பாடுவோம். வல்லோனாசிரையானோரை வல்சிறை நீக்குவார். நில்லாது எவ்விரோதமும் பொல்லாங்கை மேற்கொள்வார். நறுங்குண்டோரையாற்றி நாரிகை நீக்குவார். பாரத்தின் பாக்கிய செல்வத்தால் இரவோர் வாழ்விப்பார். ஓசன்னா ஆர்க்கும் ஓசன்னா சாதயில் வேந்தர்க்கும். இயேசுவின் இன்ப நாமமே பாடுவார் விண்ணோரும். ஆமென். நாம் கடவுளை தொழுவோம். தென்னிந்திய திருச்சபை காலை ஆராதனை முறைமை பின்பற்றி, 2ஆம் ஆராதனை முறைமையை பின்பற்றி நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம்.
சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் விளப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நான் எழுந்து தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கார் படியிட்டு அல்லது அமர்ந்த வண்ணமாக மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. இந்த நாளிலும் கடந்த நாட்களிலும் நாம் நம்முடைய சுய சரீரத்துக்கு விரோதமாகவும் நமது அயலாருக்கு விரோதமாகவும் நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு விரோதமாகவும் செய்த பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை அவருடைய சமூகத்திலே நாம் பணிவாய் அறிக்கை செய்வோம். நமது சொல்லினாலும் செயலினாலும் நம்முடைய வாழ்வினாலும் செய்த பலவிதமான பாவங்களை நாம் ஆராய்ந்து அறிவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தின் வாயிலாக நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருடுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 15 வசனம் முதல்
19 வசனம் முடிய. தூய யோவான் என்பவருடைய நற்செய்தி நூல் 21 அதிகாரம் 15 வசனம் முதல் 19 வசனம் முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருந்த வேத பாடம் வாசித்து ஆயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களோடு பங்கு பெறும்படியாகவும் உங்களோடு கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கடவுள் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நமது திருச்சபை நாயர் அவர்களுக்கும் நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான செம்பொருள் அபிஷேக திருப்பணி அல்லது அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றம். அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றம். The ordained ministry transform to transform என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 19வது வசனம் முடிய. இந்த வசனங்களின் துணை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற செம்பொருளின் அடிப்படையிலே வேத வசனத்தை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருட்பொழிவு திருப்பணி, மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றம். அதை நாம் வேறு வகையாக பார்க்கும்போது, அருட்பணி திருப்பணியாளர் மாற்றுருவாக்கம் செய்ய மாற்றுருவாக்கம் பெற்றவர்கள். இந்த கருத்தின் அடிப்படையிலே சற்று நேரம் நாம் வேதவசனத்தின் துணை கொண்டு சிந்திக்கவிருக்கிறோம். அருட்பொழிவு ஊழியம் என்று நாம் பார்க்கும்போது, அதாவது அபிஷேக திருப்பணி அல்லது ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, இதை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த பணி, குருத்துவ பணியானது ஒரு தனித்தன்மை உள்ள சிறப்பு வாய்ந்த பணியாக கருதப்படுகிறது. இந்த அருட்பொழிவு திருப்பணி என்பது கிறிஸ்துவின் வழி மரபில் வந்த ஒரு பணியாக கருதப்படுகிறது. மட்டுமல்ல, இது அப்போஸ்தலர்களின் வழி மரபு வந்த பணியாக இது காணப்படுகிறது. கடவுளாகிய
தேவன் கிறிஸ்துவை அபிஷேகத்துக்கு ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா என்பது நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே அருமையான நாசரேத்தூரில் இருந்த ஜெபாலயத்திலே இயேசுவாமி வேதத்தை குறித்து விளக்கிய போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தின் அடிப்படையிலே தன்னை தானே அங்கே சுட்டிக்காட்டி பேசுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிற மனிதன் நான் தான், மனுஷகுமாரன் தான் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அபிஷேக ஊழியத்திற்கு இயேசு வந்தது கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே இயேசுவானவர் தம்முடைய ஊழிய காலத்தின் இறுதி பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பேதுருவை திருச்சபையை மேய்க்கும் பணி கண்டு அவர் அருட்பொழிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு பேதுருவை திருநிலைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யோவான் என்பவருடைய நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே 3 முறை பேதுருவை இயேசு திருச்சபையை மேய்ப்பதற்கு, திருச்சபை ஊழியத்திற்கு, திருச்சபைக்கு தலைவராக இருப்பதற்கு அங்கே அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கடவுள் கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார், கிறிஸ்து பேதுருவை அபிஷேகம் பண்ணினார். பின்னாட்களிலே நாம் சரித்திரத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கு திருச்சபையின் தலைவராக இருந்து தன்னுடைய சக அப்போஸ்தலர்களை, ஊழியர்களை அங்கிருந்த திருச்சபைகளுக்கு பேராயர்களாக, ஆயர்களாக அவர் அபிஷேகம் பண்ணினதை, திருநிலைப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அதன் தொடர்ந்து வருங்கால அதன் பிற்கால நாட்களிலே திருச்சபை சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது அவர்கள் வழி மரபாக அநேகர் தங்களுடைய ஊழியர்களை இந்த அருள்பொழிவு ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தியதையும் அருள்பொழிவு செய்ததையும் நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்று நமது நாட்களிலே அநேக திருச்சபைகளிலே பேராயர்கள், ஆயர்கள், உதவி குருக்கள் என்று இந்த குருத்துவ பட்டம் பெற்ற ஊழியர்கள், அருட்பொழிவு பெற்ற ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஊழியமானது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஊழியம், இது கனமான ஊழியம் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து தான் இந்த ஊழியத்தின் தலைவர் என்பதையும் பார்க்கிறோம். கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்து என்று நாம் சொல்லும் போது அதனுடைய பொருள் என்னென்று பார்த்தோம்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய தாசர் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியராக இருந்தார். அதை பார்க்கும்போது 3 வகையிலே அவர் ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அதை சொல்வார்கள் பிரிஸ்ட்லி ஆபீஸ், ப்ராஃபட்டிக் ஆபீஸ், கிங்லி ஆபீஸ் என்று சொல்வார்கள். ஆசாரிய ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், அரசாட்சி ஊழியம் என்று 3 வகையான ஊழியங்களை சொல்வார்கள். இதுல இந்த ஆசாரிய ஊழியத்தை பார்க்கும்போது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒப்புரவாக்கும் ஊழியத்தை செய்வதுதான் ஆசாரிய ஊழியம் என்று நாம் பார்க்கிறோம். மக்கள் கடவுளின் வழியை விட்டு அவர்கள் விலகி செல்லும் போது, அவர்கள் கடவுளுடைய பாதையை விட்டு விலகி செல்லும் போது அவர்கள் கடவுளையும் அவர்களையும் ஒப்புரவாக்குகிற பணியை செய்வதுதான் ஆசாரிய ஊழியம் என்று பார்க்கிறோம். தீர்க்க தரிசன ஊழியம் மக்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அவர்கள் கடவுளுடைய வழியிட்டு விலகி செல்லும் போது கடவுள் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவர்களை இடித்துரைப்பது, அவர்களை எச்சரித்து நீங்கள் உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்பி கடவுளுடைய வழிக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடிய திருப்பணியை தான் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியில் இருந்த ஊழியர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் அரசாட்சி ஊழியம் செய்பவர்கள் அங்கே தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட மக்களை பாதுகாப்பது, அவர்களை பராமரிப்பது போன்ற ஊழியங்களை அங்கே செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் கிங்லி ஆபீஸ் என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப இயேசுவானவர் இந்த 3 அடிப்படையிலையும் அவர் ஊழியத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது ஆசாரிய ஊழியத்திலே பாருங்க, இயேசுவாமி மெல்கி செதைக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றும் உத்தம பிரதான ஆசாரியராக இருக்கிறீர் என்று இயேசுவை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல இயேசுவாமி இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் அநேக மக்கள் அவரை தீர்க்க தரிசி என்றுதான் அழைத்ததை பார்க்கிறோம். இயேசுவாமி தீர்க்க தரிசன ஊழியத்தையும் அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். 3வது தம்மை சார்ந்த மக்களை இயேசுவானவர், கிறிஸ்துவானவர் அவர் பாதுகாக்கிற, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற, அவர்களை பராமரிக்கிறவராக அவர் காணப்பட்டார். சோ அதனுடைய அடிப்படையிலே இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது
இந்த காலத்தை நாம் கிருபையின் காலம் என்று சொல்கிறோம். இந்த நாட்களிலே இந்த அபிஷேக ஊழியம் அல்ல அருட்பொழிவு ஊழியம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அருட்பொழிவு பெற்ற ஊழியர், ஆர்டைன்ட் மினிஸ்டர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களில் நாம் பல்வேறு திருச்சபைகளிலே ஆயர்களை பார்க்கிறோம். ஆயர்கள் என்றவுடன் நாம் என்ன நினைக்கிறோம்? அவர்கள் ஜெபிப்பார்கள், ஆராதனை நடத்துவார்கள், பிரசங்கம் செய்வார்கள், இப்படி பல்வேறு திருச்சபைக்கு அடுத்த காரியங்களை செய்வார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல தீர்க்கதரிசிகள் என்றவுடன் நாம் என்ன நினைக்கிறோம்? தீர்க்கதரிசன ஊழியம் செய்பவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள், பல்வேறு ஆசீர்வாத செய்திகளை நமக்கு தருவார்கள். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய வருங்காலத்திலே நம்முடைய ஆசீர்வாதத்தை குறித்த செய்தி அவர்கள் சொல்வார்கள் என்பது நமது எண்ணம். ஆனால் வேத வசனம் நமக்கு வித்தியாசமாக சொல்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த திருமறை பகுதியான எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர் அல்லது தீர்க்கதரிசன ஊழியர் என்பவர் அவர் காவலாளி என்ற போன்ற ஒரு காவலாளி போன்ற ஊழியத்தை செய்பவர், காவல் காக்கும் ஊழியத்தை அவர் செய்பவர் என்று அங்கே எழுதியிருக்கிறது. மக்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது, மக்களுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது, அவர்கள் பயங்கரத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவர்களை எக்காலம் ஊதி, உங்களுக்கு ஆபத்து வருகிறது, பயங்கரமான சூழ்நிலை உங்களுக்கு வருகிறது, உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை வருகிறது என்று சொல்லி அவர்களை எச்சரிக்கக்கூடிய பணி செய்கிறவர் தான் தீர்க்கதரிசி. அவர் தான் காவல்கார ஊழியம் செய்பவர், அவர் தான் ஆயர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர் சொல்லி அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுது. கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லி எச்சரித்து, நீங்கள் மனம் திரும்பி நல்வழிக்கு திரும்புங்கள், கடவுளுடைய வழிக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஊழியத்தை செய்பவர் தான் அபிஷேகம் பெற்ற ஊழியர் சொல்லி இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. மட்டுமல்ல, ஆயர் பணி என்பது என்ன என்பது குறித்து ஆயர் பணியில் இருப்பவர்கள், பேராயர் பணியில் இருப்பவர்கள், குருத்துவ பணியில் இருப்பவர்கள், அபிஷேகம் பெற்ற ஊழியர், அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடைமுறைகளை, நன்னெறிகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து அருமையாக அங்க சொல்கிறார். பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 1வது நிருபத்திலே 3வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களிலே அங்க அருமையாக கண்காணியானவர் அல்லது மூப்பரானவர், உதவிக்காரர், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே எப்படி பரிசுத்தம் காணப்பட வேண்டும், அவருடைய குடும்ப வாழ்விலே, சமுதாய வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே அவர்கள் எப்படிப்பட்ட நடத்தை, நன்னடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அங்க தெளிவாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறார். நீங்கள் எடுத்த அந்த பகுதிகளை வாசித்து பார்த்திருப்பீர்களானால் அருமையாக அந்த இடத்துல அவர் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்னா எப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு இன்று தெளிவாக சொல்கிறது. நம்முடைய எண்ணம் வேறு. ஆயர் என்றவுடன், தீர்க்கதரிசி என்றவுடன் நாம் நினைப்பது வேறு வகையாக இருக்கிறது. ஆனால் வேதம் அவர்களை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் மக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு மாற்றுருவாக்கத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் மாற்றுருவாக்கம் பெற்றவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். மாற்றுருவாக்கம் என்றால் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? மாற்றுருவாக்கம் என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்திற்குள்ளாக கடந்து செல்வது. அந்த மாற்றம் நம்முடைய வாழ்விலே நன்மையை கொண்டு வருகிற ஒரு மாற்றம், தீமையிலிருந்து விலகி செல்கிற ஒரு மாற்றம், நிரந்தரமாக நம் தீமையை விட்டு விலகும் மாற்றம், நிரந்தரமாக நன்மைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு மாற்றம். அது ஒரு irreversible process, மாற்றிக்கொள்ள முடியாது, நிரந்தரமாக செல்லும். இது நம்மை தீமைக்கு ஒருபோதும் வழி நடத்தாது இந்த மாற்றம். அதைத்தான் மாற்றுருவாக்கம் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட மாற்றுருவாக்கத்தை பெற்றவர்களாக மக்களையும் அந்த மாற்றுருவாக்கத்துக்குள்ளாக நடத்தக்கூடிய ஒரு ஊழியர்கள் தான் இந்த அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதுதான் ஆர்டைன்ட் மினிஸ்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் என்று நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த அடிப்படையிலே இந்த அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் அல்லது அருட்பொழிவு பெற்ற ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனையின் அடிப்படையிலே, அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். 2 காரியத்தை இயேசு சொன்ன அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
இயேசுவாமி அவருடைய ஊழியத்தின் முதல் பகுதியிலே அவர் நாசரேத்திலே ஜெபாலயத்திலே போய் ஊழியம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படி ஊழியம் செய்த நாட்களிலே அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது அவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அதிலே 61வது அதிகாரத்தில் இருக்கிற முதல் போதே அவர் வாசித்து அங்கே விளக்குகிறார். விளக்கும் போது, நான் தான் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி அங்க தெளிவாக தன்னை குறித்து தான் அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர் விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பகுதியில பார்ப்போம். லூக்கா என்பது நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18வது வசனத்தின் பின்பகுதியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவராக அவர் என்ன ஊழியத்தை இங்கு குறிப்பிடுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வை அளிக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிற பகுதியை வாசித்து அங்கு விளக்கத்தை இயேசுசாமி கொடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஊழியர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அருட்பொழிவு என்பது எதற்காக என்பதை குறித்து இயேசுசாமி இங்க தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அநேக நேரங்களில் இந்த அபிஷேக ஊழியத்தை குறித்து, ஆவியின் அபிஷேக ஊழியத்தை குறித்து நாம் பல்வேறாக நம்முடைய நினைவிலே கொள்கிறோம். நாம் நினைக்கிறோம் இந்த ஆவியின் அபிஷேக ஊழியம் அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு மட்டும்தான் என்று நினைக்கிறோம். நம்ம சில நினைக்கிறோம் இந்த ஆவியின் அபிஷேக வரம் தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்காக தான் என்று நினைக்கிறோம். அல்லது பிரசங்கத்தை, வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ணி பிரசங்கம் பண்ணுவதற்காக தான் இந்த ஆவியின் வரம் என்று நாம் நினைக்கிறோம். மட்டுமல்ல, இது கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்காக தான் இது என்று இப்படி பல்வேறு எண்ணங்களை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசுசாமி தெளிவாக சொல்கிறார், இந்த அபிஷேக ஊழியம் என்பது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மற்ற மக்களுக்கு ஆதரவு கொடுக்கிற ஊழியம். சமுதாயத்திலே ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, திருச்சபை சார்ந்திருக்கிற மக்களிலே ஒன்றுமில்லாத மக்கள் சிலர் இருப்பார்கள். அவர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம், உறவு போன்ற உதவிகளை செய்கிற ஊழியம் தான் அருட்பொழிவு ஊழியம் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். பாவங்களிலே, சாபங்களிலே, மூட பழக்க, சமுதாயத்தில் இருக்கிற மூட பழக்க வழக்கங்களிலே சிக்கி இருக்கிற மக்களுக்கு விடுதலை வழங்குகிற ஊழியம் இந்த அபிஷேக ஊழியம். பல்வேறு விதமான மன அழுத்தங்கள், சோர்வுகள், உடைந்து போன உள்ளங்கள், சமாதானம் இல்லாத நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மக்களுக்கு ஆறுதலை அளிக்கிற ஊழியம், அவருடைய மன உளைச்சலிலிருந்து, மன அழுத்தங்களில் அவர்களை வெளியில் எடுக்கிற ஊழியத்தை செய்வதுதான் அபிஷேக ஊழியம் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மட்டுமல்ல, கண் தெரியாதவர்கள் மற்றும் பல்வேறு உடல் சுகவீனங்கள், பலவீனங்களில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஊழியம், வியாதியஸ்தருக்கு, பல்வேறு அசுத்த ஆவிகளின் கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறதும் இந்த அபிஷேகம் பெற்றவருடைய ஊழியம் என்பதை தெளிவாக சொல்கிறார். அப்போ இயேசுசாமி இங்க அருமையாக நமக்கு சொல்கிறார், அருட்பொழிவு ஊழியம் என்றால் என்ன என்பதை குறித்து. இன்று நம்மில் அநேகர் அருட்பொழிவு பெற்ற ஊழியர்களாக இருக்கிறோம். அநேகர் நம்மை அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே நம்மை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் சமுதாயத்திலே நசுக்கப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, புறக்கணிக்கப்பட்ட மக்களை, ஓரங்கட்டப்பட்ட மக்களை, சுரண்டலுக்கு உள்ளான மக்களை விடுவிக்கிறவர்களாக, அந்த விடுவிக்கிற ஊழியத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இல்ல ஆயர்கள், அபிஷேகப்பட்ட ஊழியர்கள் சொல்லி வெறுமனே பிரசங்கம் மற்றும் பண்ணிக்கொண்டு வெறுமனே வீண் வார்த்தைகளை மற்றும் ஜெபிக்கிற ஊழியம், இந்த பல்வேறு ஊழியங்களை நாம் சொல்லிக்கொண்டு அதிலே மாத்திரமே செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை சிந்திக்க இன்று அழைக்கப்படுகிறோம். மட்டுமல்ல, இரண்டாவது பாருங்க, இயேசுசாமி அங்க அருமையாக இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பணி என்ன என்பதை குறித்து தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18வது வசனத்தின் முதல் பகுதி, லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முதல் பகுதி. இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். முதல்ல பாருங்க, லூக்கா 4:18 முன்பாக நான் வாசிக்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம்.
லூக்கா 4:19 முதல் பகுதியிலே பார்ப்போம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று இயேசுசாமி அங்க சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அருட்பொழிவு ஊழியம் என்பது, ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி என்பது, அது சாதாரண ஒரு ஆயர் பணி அல்ல. இது ஒரு கனமுள்ள பணி. இந்த பணியிலே முக்கியமாக இயேசுசாமி சொல்வது சுவிசேஷ ஊழியத்தை அங்க சொல்லுகிறார். அபிஷேக ஊழியம் என்பது அபிஷேகம் பெற்றவுடன் பிரசங்கிக்கிற ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், அந்நிய பாஷைகளை பேசுகிற ஊழியம், கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே இயேசுசாமி சொல்கிறார், இது மட்டுமல்ல அபிஷேகம் பெற்றவர்களின் ஊழியம். அபிஷேகம் பெற்றவர்களின் ஊழியம் சுவிசேஷ ஊழியம். அது நற்செய்தியை மற்ற மக்களுக்கு அறிவிக்கிற ஊழியம், ஆத்தும ஆதாய ஊழியம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மற்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊழியம், பல்வேறு பாவ சாமன்களில் இருக்கிற சிக்கியிருக்கிற மக்களை விடுவிக்கிற ஊழியம், ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை மற்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊழியம், இயேசுவின் அன்புக்குள் இயேசுவின் மந்தைக்குள் மற்ற மக்களை சேர்க்கக்கூடிய ஊழியம். இது ஒரு எச்சரிப்பின் ஊழியம். அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தக்கூடிய. எப்படி என்றால், இன்னும் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் கிருபையின் காலத்துக்குள்ளே, அனுக்கிரக காலத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் 2ஆம் வருகை சீக்கிரம் நிகழப் போகிறது. அதற்குள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு, நன்மை செய்தவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. பாவத்துக்குள்ளே இருப்பவர்களுக்கு, மனம் திரும்பாதவர்களுக்கு, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது, அவர்கள் நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும் சொல்லி எச்சரிக்கிற ஊழியம் தான் இந்த சுவிசேஷ ஊழியம். இதுதான் அபிஷேகம் பெற்ற ஊழியருடைய ஊழியம் என்பதை இயேசுசாமி இங்கே சொல்லுகிறது பார்க்கிறோம். அப்போ குருமார், ஆயர்மார், அபிஷேகம் பெற்றவர்கள், தீர்க்க தரிசன ஊழியர்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால், அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்பவர்கள், மற்ற மக்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறவர்கள், கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக வழி நடத்துகிறவர்கள், சமுதாயத்தில் இருக்கிற மக்களை, திருச்சபையின் மக்களை மாற்றுருவாக்கத்துக்குள்ளாக வழிநடத்த மாற்றுருவாக்கம் பெற்ற ஊழியர்கள் தான் இந்த அருட்பொழிவு பெற்ற ஊழியர்கள் என்று நாம் இந்த வசனம் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் ஜெபிப்பதற்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு, அருளுரை ஆற்றுவதற்கு மட்டுமல்லாமல் நற்செய்தியை அறிவிக்கிற பணியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குருத்துவ பணி, அபிஷேக ஊழியம், அருட்பொழிவு திருப்பணி என்பது ஒரு உன்னத பணி. அது ஒரு சிறப்பான பணியாகும். அதை பெற்றுள்ளவர்கள் கனம் பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சபை மக்களாக, நாம் குடும்பங்களாக இந்த அருட்பொழிவு பெற்ற ஊழியர்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த கனமான ஊழியத்தை பெற்றவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் அருள்பொழிவு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களாகிய நாம், அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நாம், அதனுடைய பாரத்தை உணர்ந்தவர்களாக, அந்த உக்ரான பொறுப்பை உணர்ந்தவர்களாக இயேசுசாமி சொன்ன 2 காரியங்கள், நாம் ஆசாரியர்களாக, தீர்க்கர்களாக, அரசர்களாக, அங்கே முதலாவது சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நசுக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கு, பல்வேறு பாடுகளுக்கு உள்ளாக சமாதானமின்றி உடைந்த உள்ளத்தோடு காணப்படுகிற மக்களுக்கு விடுதலை அளிக்கிற ஊழியர்களாக தான் நாம் விளங்க வேண்டும். அதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, சுவிசேஷ ஊழியத்தை செய்தவர்களாக கணக்கு வேண்டும். ஆண்டவர் அபிஷேகம் பெற்ற ஊழியர்களாகி நம்மை அவர் கணக்கு கேட்பார். எங்கெங்க நீ ஊழியம் செய்தார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்கும்போது, நாம் அவர்களுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய உக்ரான கணக்களாக காணப்படுகிறோம். எனவே அந்த உக்ரான பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் சமுதாய விடுதலை அளிக்கிற ஊழியர்களாகவும், நற்செய்தியை அறிவிக்கிற ஊழியர்களாக காணப்பட இன்று அழைக்கப்படுகிறோம். அருட்பொழிவு திருப்பணி என்பது சமுதாய நற்பணி செய்யும் பணி, சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு விடுதலையை கொடுக்கிற பணி மட்டுமல்ல, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பறைசாற்றுகிற நற்செய்தி பணி என்பதை உணர்ந்தவர்களாக செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். திருச்சபையாராக, இறை மக்களாக, அருட்பொழிவு ஊழியம் பெற்ற, அபிஷேக ஊழியம் பெற்ற ஆயர்கள், தீர்க்க தரிசன ஊழியர்கள், அபிஷேக ஊழியர்களுக்கு கனம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்த, அவர்களோடு இணைந்து பணியாற்ற இன்று நாம் அழைக்கப்படுகிறோம்.
எனவே இந்த இறை பணிக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். வர நாட்களில் ஆண்டவர் நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை தியானிக்க நீர் உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். அருட்பொழிவு ஊழியம் என்பது அது மாற்றுருவத்திற்கான மாற்றத்தை கொண்டு வருகிற ஊழியர்களின் ஊழியம் என்று நாங்கள் பார்த்தோம். அநேக திருச்சபை மக்களை மாற்றுருவாக்கம் செய்யத்தக்கதாக மாற்றுருவாக்கம் பெற்றவர்களே இந்த அபிஷேக ஊழியர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, ஆயர்களாக, திருப்பணியாளர்களாக, திருச்சபை மக்களாக எங்களை சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலே சமுதாய விடுதலை நற்செய்தி பணியிலே எங்களை இணைத்துக் கொள்ள நமக்கு ஊழியம் செய்ய நீ வழிநடத்தும், ஆசீர்வதியும். துதி கனமாய்மை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய சத்திய வசனத்தை கேட்ட நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலபாசத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து திருச்சபையுடைய அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற அன்பர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் திருமதி ஜே ஜான்சி ஸ்டாலின், செல்வி ஜே ஜாக்குலின், டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே ஜபகுமார், செல்வட்டி ஃப்ரெண்டல் பால்ராஜ், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே தங்கராஜ். வருகிற 27ஆம் தேதி திரு பி என் ஜான் கிறிஸ்துராஜ், செல்வன் ஜே விஜய் இமானுவேல், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே ஜெய் மோகன், செல்வன் எஸ் ஆண்ட்ரூ டெபி, சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் சாம்சன் ஆபிரகாம், அன்பு குணசேகர். வருகிற 29ஆம் தேதி செல்வன் கே டேவிட் ஆசேர், சன் ஆஃப் மிஸ்டர் ஜே கிருபாகர், திருமதி அனி இவாஞ்சலின், சாம்சன் கிறிஸ்துதாஸ், செல்வி வி ஜாஸ்மின் கிறிஸ்டினா, டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டபிள்யூ வசந்தகுமார். வருகிற ஆகஸ்ட் 1ஆம் தேதி திரு பி அற்புதராஜ். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகிற தம்பதிகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். வருகிற 30ஆம் தேதி திரு எம் ஜான் ராஜேந்திரன், திருமதி ஹெலன் ஹேமலதா தம்பதியர். திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களே இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். மதிப்பாராக. திருமண அறிக்கை. நமது சபையின் அங்கத்தினரான ரெவரண்ட் எஸ் ஜே டி தர்மராஜ், திருமதி ஜே ஜெனட் ஜெசிலி அவருடைய குமாரன் ரெவரண்ட் டீக்கன் சைமன் சாமுவேல் என்பவரும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ கடலூர் குருசேகரம், தூய யோவான் ஆலயத்தின் அங்கத்தினரான ஜே பிரசாத் சாமுவேல், திருமதி ஷீலா அவருடைய குமாரத்தி மிஸ் பி ஆனி ஜெயபிரிதி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் கிறிஸ்தவ பரிசுத்த திருமணத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமோ தடையோ உங்களில் யாருக்காவது தெரியுமானால்
அதை எழுத்தின் மூலம் திருச்சபையின் போதருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை. பிறந்த நாள், திருமண நாட்களை கொண்டாடிய அன்பர்களுக்காகவும் திருமணத்திலே இணைக்கப்பட போகிற அருமையான பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை மற்றும் திருமண நாட்களை கொண்டாடிய அன்பர்களுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கடந்த காலம் முழுவதும் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் போதுமான ஆண்டவராக இருந்து வழிநடத்தி நீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் கோடா கோடியாய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே, அவருடைய பணியிலே, சமுதாய வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் ஆண்டவரே, நம்முடைய கிருபை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய மாறாத சமாதானம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வாழ்வின் எல்லா நன்மைகளையும் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இன்னும் அநேக இப்படிப்பட்ட பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்டு நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திலே இணைக்கப்பட போகிற அருமையான பிள்ளைகளுக்காக அப்படி சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் கிறிஸ்தவ குடும்பங்களை நீர் அங்கங்களாக வைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு புதிய திரு குடும்பத்தை அவர்கள் அமைக்க, விசுவாச குடும்பத்தை அமைக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணம் நடைபெறுகிற நாளையும் திருச்சபையையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இப்படி சமூகத்திலே ஜெபிக்கிறோம். நாளிலே ஆண்டவரே, மணமகன் மணமகள் குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதியும் செய்கிற எல்லா ஆயத்தங்களையும் நீ தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீ வழியெடுத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபையிலே காணொளி காட்சி மூலமாக செய்யப்படுகிற ஆராதனை முறைமைகளில் அதை தயாரிப்பதில் நமக்கு உதவி செய்கிற அருமையான சகோதரர் சாம்சன் கிறிஸ்துதாஸ் ஐயா அவர்களுக்கும், பாடல்களை நமக்கு அமைத்து வழங்குகிற திருச்சபையின் பாடல்கள் குழு தலைவர் சகோதரர் PH ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், இந்த ஆராதனை ஒளிபரப்பிலே நமக்கு உதவி செய்கிற அருமையான சகோதரர் பால் டேனியல் அவர்களுக்கும், நமது ஆலய பணியாளர்களான திரு அன்பு குணசேகரன் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்ததாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். திரும்பவும் நாம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை பாடுவோம். கடவுளின் நாமத்துக்கு மகிமை உண்டாக. புத்தெழுச்சி பாடல்களிலே 379வது பாடலை நாம் பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றிலும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும்
இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையிலே பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த உடைய வசனங்களுக்காக ஆண்டவரே, கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீ பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்விலே கிரியை செய்ய நீ உதவி செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நல்ல திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா என்கிற ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் காணொளி காட்சி வாயிலாக உம்மை ஆராதிக்க நீ கொடுத்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு நாட்களிலே நீ ஒரு விடுதலை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டுக்கு, எங்கள் தேசத்துக்கு, உலகம் முழுமைக்கும் ஆண்டவரே, இந்த கொரோனா நோயின் பிடியிலிருந்து நீ விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே ஆண்டவரே, இந்த ஊரடங்கு உத்தரவுகள் தளர்த்தப்பட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆண்டவரே சேவைகளும் கிடைக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொது போக்குவரத்துகள் திறக்கப்பட, மருத்துவமனைகள் திறக்கப்பட, கல்வி கூடங்கள், தொழுகை கூடங்கள் எல்லாம் திறக்கப்பட ஆண்டவரே, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட நீ உதவி செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கொரோனா நோயினாலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிற எல்லா மக்களுக்காகவும் அப்படி சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வரும் நாட்களிலே எல்லாருக்கும் சுகம் கிடைத்தது என்ற விடுதலையின் செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போன இந்த சூழ்நிலையிலே அவர்களை இறந்து போனதினாலே அவர்களை இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே, அதன் மூலமாய் வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற மக்களுக்கு, தங்கள் வருமானங்களை இழந்து தவிக்கிற மக்களுக்கு, அன்றாட தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு, உணவு உடை ஒரே இடத்திற்காக ஆண்டவரை போராடுகிற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் சமூகத்திலே மன்றாடுகிறோம். மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த கொரோனா சிகிச்சை பகுதிகளிலே பணியாற்றுகிற மருத்துவ ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுதலையை கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பாதுகாப்பு பணி, மருத்துவ பணி, துப்புரவு பணி, அரசு பணிகளிலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொரோனா நோய் பரவாதபடி நீ தொடர்ந்து ஆண்டவரே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனை நீர் அரசாங்கத்துக்கு கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஒரு சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே திருச்சபைக்காக எங்கள் பேராயருக்காக ஜெபிக்கிறோம். பேராயரை அவர் குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபைக்காக, திருச்சபையின் போதகருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போதகரின் குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆயரவர்களுக்கு நல்ல சுகத்தை நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆயிரமா மற்றும் பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபலனை கொடும். ஆண்டவரே, வரநாட்களிலே ஆண்டவரே வல்லமையான காரியத்தை அவர்கள் செய்து திருச்சபையை ஆண்டவரே உடைய நாம மயமிக்கென்று வழிநடத்தக்கூடிய அந்த நாட்களை நீர் கட்டளையிட்டு வழிநடத்த வேண்டும் என்று இந்த சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாம மயக்கென்று அருமையான ஆயிரம் குடும்பத்தை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். செயலருக்காக, பொருளருக்காக, கமிட்டி அங்கத்தினர்களுக்காக, ஐக்கிய சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி ஆராதனைகளுக்கு உதவி செய்கிற சாம்சன் கிறிஸ் ஐயா அவர்களுக்காக, பாடல் குழு தலைவர் பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்காக, ஒலிபரப்பில் உதவுகிற பால் டேனியல் ஐயா அவர்களுக்காக, திருச்சபையின் நம்முடைய ஆலய பணியாளர் அன்பு மற்றும் உஷா அன்பு அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வாதம் நாம மயமைக்கென்று எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே அவர்களுக்கு ஆண்டவரே விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு திராணியை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களை ஆண்டவரே வெளியே சொல்லும் போதும், பணியிலே ஈடுபடும் போதும்
ஆண்டவரே, பயணங்கள் செய்யும் போதும் ஆண்டவரே, கொரோனா நோயின் தாக்கத்திலிருந்து நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று இப்படி சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுநாட்களிலே நாங்கள் ஆலயத்திலே கூடி ஏகோபித்து ஆராதிக்க ஆண்டவரை துதிக்கும் துதி உயர்த்தப்பட மறுநாட்களில் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளோடுமை நோக்கி பார்க்கிறவர்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். பலகீனங்கள், சுயவினங்கள், ஆண்டவரே, மன அழுத்தங்கள், போராட்டங்கள், உடைந்த உள்ளங்கள், சமாதானமற்ற நிலை, ஆண்டவரே, குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளே சிக்கி தவிக்கிற எல்லா மக்களுக்கும் விடுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆகையினால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னீரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆறுதலான வசனத்தோடு ஆண்டவரே, அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாட்களிலே நம்முடைய திருச்சபை குடும்பத்தின் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று இப்படி சமூகத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நல்ல மழையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். வரநாட்களிலே தேவையான மழை பெய்ய, ஆண்டவரே, குடிநீர் பஞ்சங்கள் நீங்க, ஆண்டவரே, விவசாயங்கள் செழிக்க, இயற்கையானது செழிக்க, பயிர்கள் உற்பத்தி செய்யப்பட, உணவு பயிர்கள் தேவையான அளவு உற்பத்தி செய்யப்பட, ஆண்டவரே, நல்ல செழிப்பை கட்டளையிட வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழில்கள் சிறக்க ஆசீர்வதியும். பல்வேறு இடங்களில் பணியாற்றுகிற பணியாளர்களையும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் உறுப்பினர்களை நீர் ஆசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல்வேறு இடங்களிலே வியாபாரம் செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல்வேறு தேவைகள் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, உடைய கிருபையும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சமூகத்திலே ஜெபிக்கிறோம். சுவிசேஷ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். பல்வேறு ஊழிய ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாட்களிலே திருச்சபைகள் மூடப்பட்டு ஊழியங்கள் தடைபட்டிருக்கிற நிலைமையிலே ஆண்டவரே, வரநாட்களிலே திறந்த வாசலை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் கருத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஐயா, தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே எங்கள் மத்தியிலே இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ எங்களோடு வருகிற நாட்களிலும் இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் நன்றியர்களின் ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் தேற்றரவும் சமாதானமும் நாம் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திர. விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏகதேவரீருக்கே ஆரவாரமாயென்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமதாவோடு இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தோடு புறப்பட்டு செல்வோமாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.